Hi friends, welcome to Taj Beauty Recipe. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 70% பேர் இளநரைன்ற பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட உணவு பழக்கவழக்கங்களும் நம்மளோட மன அழுத்தம் தான் காரணம் அப்படினு சொல்றாங்க. அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா 70 வயசு தாண்டினா தான் நரைமுடி அப்படின்றதே வர ஆரம்பிக்கும். ஆனா இப்போலாம் பாத்தீங்கன்னா 10 வயசு குழந்தைங்களுக்கு கூட நரைமுடி இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. சோ இந்த இளநரையை வந்து போக்குறதுக்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த ஹோம் ரெமெடில நம்ம எந்தவித கெமிக்கல்ஸும் சேர்க்காம இயற்கையான முறையில் அதுவும் நிரந்தரமா இளநரையை போக்க முடியும். ஸோ இந்த ஹோம் ரெமெடி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இதுக்கு நம்ம எடுத்துக்க போகிற முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுக்காய். கடுக்காய் வந்து நம்மளோட இளநரையை போக்கி நம்மளோட முடியை வந்து இயற்கையான முறையில் கருமையாக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் இன்னைக்கு வந்து முழு கடுக்காயாக எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட கடுக்காய் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கடுக்காய் பவுடராக கூட எடுத்துக்கோங்க. கடுக்காய் பவுடர் ரெண்டுமே வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். உங்களுக்கு எது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கடுக்காய் எடுத்தீங்க அப்படின்னா அது இந்த மாதிரி தட்டுனீங்கன்னா உள்ளே வந்து சீட்ஸ் இருக்கும். அந்த சீட்ஸை வந்து நம்ம தூர போட்டுடலாம். அதுக்கப்புறமா இந்த கடுக்காய் வந்து நல்லா பவுடராக வந்து தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கடுக்காயை நான் வந்து நல்லா பவுடர் ஆக்கிட்டேன். இப்போ இந்த கடுக்காய் பவுடரை ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம். அடுத்ததான் இது கூட நம்ம சேர்க்க போகிற இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேயிலை. டெய்லி நம்ம சாதாரணமாக வீட்டில் டீ போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டீ தூள் தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் வேறு எந்த மருந்து கலந்தும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். சாதாரண டீ தூள் மட்டும் எடுத்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து டீ தூள் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணீரும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டிகாஷனை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிகாஷன் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். நம்ம வச்சு 1 கப் தண்ணி வந்து 3/4 கப் அளவுக்கு வர்ற மாதிரி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து இறக்கி வச்சுருங்க. இப்போ இந்த டிகாஷன் நான் வந்து முதல் நாள் நைட்டே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம நாளைக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்களும் வந்து நாளைக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா முதல் நாள் நைட்டே வந்து இதை இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மறுநாள் காலையில் நம்ம இதை வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் நான் இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நாம் வந்து ஒரு பவுலில் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஓவர் நைட் ஃபுல்லாக நம்ம இந்த டிகாஷன் அப்படியே வச்சுருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்குது. இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்க இந்த ஹோம் ரெமெடி பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கண்டுபிடிச்சது அப்படின்லாம் கிடையாதுங்க. அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா இளநரையை சரி பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளோட அந்த டிகாஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களோட உச்சந்தலையிலேருந்து உங்களோட நுனி முடி வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த டிகாஷனை ஊற்றிட்டு இதை நீங்கள் உங்களோட ஹேர் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட இளநரை முடி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணி அரை மணி நேரத்துக்கு நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ரொம்பவே கெமிக்கல்ஸ் நிறைஞ்ச ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிகாஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெர்பல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுங்கள். கெமிக்கல் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெமெடியை ஒரு தடவை யூஸ் பண்ண உடனே உங்களோட முடி வந்து கருமையாயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எந்த ஹோம் ரெமெடியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை தொடர்ந்து யூஸ் பண்ணணும். இந்த ஹோம் ரெமெடி நல்ல பவர்ஃபுல்லானது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது தான் உங்களோட நரைமுடி வந்து செம்பட்ட முடியாக மாறும், அதுக்கப்புறம் கருமையாக மாறும். அதனால கண்டிப்பாக வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஒரு அனுபவபூர்வமான ஹோம் ரெமெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இது வந்து இளநரைக்கு மட்டும் இல்லை, பேன், ஈறு, பொடுகு இந்த தொந்தரவு இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணும். நம்மளோட முடியையும் வந்து நல்லா அடர்த்தியாக வளர வைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இளநரையை நிரந்தரமாக கருமையாக்கக்கூடிய இந்த ஹோம் ரெமெடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகலாம். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.